Now we'll discuss the topic of acids, base and salts. So in these lessons, students will be able to know about formation, properties and uses of acids, bases and salts. Know the importance of acids, bases and salts in daily life. Understand how to identify the nature of solution by using indicators and pH paper. Next, know the strength of acid or base solutions. So define pH scale and explain the significance of pH in everyday life. Last one, know aqua regia and its properties. So in this lesson, we know that the physical world around us is made of large number of chemicals. Soil, air, water, all the life forms and the materials. So there are all consist of chemicals. ஸோ நம்ம அன்றாட வாழ்வில் நிறைய கெமிக்கல்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆசிட், பேசஸ் அண்டு சால்ட்ஸ் ஆர் மோஸ்ட்லி யூஸ்டு இன் அவர் டெய்லி லைஃப். ஸோ let it to be a fruit juice or a detergents or a medicine, இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணுறோம். ஸோ they play a key role in our daily life and day-to-day activities. Our metabolism is carried out by means of hydrochloric acid secreted in our stomach. So an acid is a compound which is capable of forming hydrogen ions in aqueous solution, whereas base is a compound that forms hydroxyl ions, OH minus னு சொல்லுவோம். பேஸ்னா ஹைட்ராக்சில் அயான்ஸ் வந்து கொடுக்கும், OH மைனஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹைட்ரஜன் அயான்ஸ் மீன்ஸ் H ப்ளஸ் அப்படின்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். when an acid and a base react with each other, a neutral product is formed. ஆமாங்க சார், ஒரு ஆசிட்டும் ஒரு பேஸும் ரெண்டும் ரியாக்ட் ஆச்சுன்னா நமக்கு ஒரு நியூட்ரல் ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ விச் இஸ் கால்ட் as சால்ட். அதுதான் நம்ம சால்ட்டுன்னு சொல்கிறோம். ஆசிட்னா அக்வா சொல்யூஷனில் H ப்ளஸ் அயன்ஸ் கொடுக்கும், பேசஸ்னால் OH மைனஸ் அயன்ஸ் கொடுக்கும், தட் இஸ் ஹைட்ராக்சைல் அயன்ஸ். ஸோ நியூட்ரல் அப்படின்னா ஒரு ஆசிட்டும் பேஸும் ஃபார்ம் ஆகி ஒரு நியூட்ரல் ப்ராடக்டை கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ விச் இஸ் கால்ட் as salt. ஸோ இன் திஸ் லெசன் discuss the above topics. Above topic means acids, base and salts. ஸோ ஆசிட்ஸ்னா என்ன? ஸோ the word acid is derived from the Latin name acitus, which means sour taste. sour taste means புளிப்புச்சுவை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது தமிழ் மீனிங் பார்த்திங்கன்னா புளிப்புச்சுவை. ஸோ சப்ஸ்டன்ஸ் வித் sour taste are called acids. எந்த சப்ஸ்டன்ஸ் புளிப்புச்சுவையை கொண்டு இருக்குதோ அந்த பொருள்கள்லாம் நம்ம ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நமக்கு இந்த பேஜில் பாருங்கள், சம் பிக்சர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? கர்டு கொடுத்துருக்காங்க, ஃப்ரூட் ஜூஸ் கொடுத்துருக்காங்க, ஃப்ரூட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அண்டு வினிகர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆல் திஸ் எடிபிள் ஐட்டம் டேஸ்ட் சிமிலர், தட் இஸ் sour. What causes them to taste sour? A certain type of chemical compound present in them gives sour taste. So these are called acids. ஸோ இதுதான் நம்ம ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த காம்பவுண்டு சோர் டேஸ்ட்டு பெற்றிருக்கோம். ஒரு எந்தெந்த டைப் ஆஃப் காம்பவுண்ட் வந்து சோர் டேஸ்ட்டு பெற்றிருக்குதோ அதெல்லாம் நம்ம என்னென்னு சொல்லலாம், ஆசிட் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நிறைய ஆசிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆசிட் அண்ட் இட்ஸ் டேஸ்ட் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. அது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கீழ் பேஜஸில் பாருங்கள், டேபிளர் காலம். ஸோ இன் திஸ் டேபிளர் காலம் பாருங்கள், ஆசிட்ஸ் அண்ட் இட்ஸ் சோர்ஸ் பாருங்கள், ஆப்பிள். ஃபஸ்ட் ஒன் ஆப்பிள். ஸோ ஆப்பிள் என்ன
ஆசிட் இருக்குன்னா மாலிக் ஆசிட்ஸ். லெமன் சிட்ரிக் ஆசிட்ஸ். லெமனில் என்ன ஆசிட்ங்க? சிட்ரிக் ஆசிட்ஸ். கிரேப் டாட்டாரிக் ஆசிட்ஸ். டொமேட்டோ ஆக்சாலிக் ஆசிட்ஸ். ஓகேங்களா? வினிகர் அசிட்டிக் ஆசிட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வினிகர். கர்டு லாக்டிக் ஆசிட்ஸ். ஆரஞ்சு அஸ்கார்பிக் ஆசிட். ஆரஞ்சில் என்ன ஆசிட் இருக்குது அப்படின்னா அஸ்கார்பிக் ஆசிட். டீயில் டேனிக் ஆசிட்ஸ். டீ டேனிக் ஆசிட். ஸ்டொமக் ஜூஸ் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்ஸ். ஸ்டிங்ஸ் ஆஃப் அண்ட் பீ அப்படின்னு சொல்கிறோம். எறும்பு தேனீனுடைய கொடுக்கு. பீ மீன்ஸ் தேனீனுடைய கொடுக்கு. ஸ்டிங்ஸ் ஆஃப் அண்டுன்னா எறும்பு. ஸோ அதான் பீ ரெண்டும் ஸ்டிங்ஸ் ஆஃப் அண்ட். ஓகேங்களா? அண்டு பீ. ஸோ இதில் என்ன ஆசிட்ஸ் இருக்குன்னா ஃபார்மிக் ஆசிட்ஸ். ஓகேங்களா? ஸோ இன் 1884 a Swedish chemist Sven Arrhenius proposed a theory and acid and bases. ஆசிட் அண்ட் பேசஸ் பற்றி ஒரு தியரி ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அக்கார்டிங் டு Arrhenius theory, an acid is a substance which furnishes H plus ions or H3O plus ion. இதுக்கு H3O plusனா ஹைட்ரோனியம் அயான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இன் aqueous solution. ஆசிட்டாக இருந்தால் H ப்ளஸ் அயனையோ அல்லது H3O ப்ளஸ் அயனையோ கொடுக்கும். ஸோ தே கண்டைன் one or more replaceable hydrogen atom. For example, when hydrochloric acids எடுத்துக்கோங்க, hydrochloric acid. ஸோ இது how many number of ions எப்படி ப்ரொடியூஸ் ஆகும்னா it gives H plus Cl minus அயனிகளாக தான் aqueous solutionல இது பிரியும். ஸோ இந்த H plus அயனியை அதனுடைய aqueous solutionல கொடுத்துச்சுன்னா அதுக்கு பேர் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம். சப்போஸ் அதே aqueous சொல்யூஷனில் OH மைனஸ் அயனி நம்ம கொடுத்தா ஹைட்ராக்சில் அயனை கொடுத்தா அது பேசஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதை நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இப்போ ஆசிட் பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். வாட் ஹேப்பன்ஸ் டு அன் ஆசிட் ஆர் எ பேஸ் இன் வாட்டர்? அந்த வாட்டரில் ஆசிட்டோ பேஸோ என்ன பண்ணுறது? டு ஆசிட் ப்ரொடியூஸ் அயான்ஸ் ஒன்லி இன் aqueous சொல்யூஷன்? ஆசிட் மட்டும்தான் aqueous சொல்யூஷனில் H ப்ளஸ் அயனை ப்ரொடியூஸ் பண்ணுவான். So hydrogen ions in HCl are produced in the presence of water. வாட்டரில் இருக்கும்போது மட்டும்தான் H ப்ளஸ் அயனை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேங்களா? வாட்டர் அதாவது ஹைட்ரஜன் அயான்ஸ் இன் HCl எப்படி HClலேருந்து H ப்ளஸ் அயனை எப்படி ப்ரொடியூஸ் ஆகும்னா அது aqueous சொல்யூஷனில் இருக்கணும். aqueous சொல்யூஷனில் இருந்தால் தான் H ப்ளஸ் அயனி அது ப்ரொடியூஸ் ஆகும். The separation of H plus ions from HCl molecules. ஓகேங்களா? ஸோ cannot occur in the absence of water. வாட்டர் இல்லாமல் நம்மளால் அது பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஆசிட் கூட வாட்டர் இருக்கும்போது H ப்ளஸ் அயனை கொடுக்கும். அந்த H ப்ளஸ் அயனி வாட்டர் கூட சேர்ந்து தான் இந்த H ப்ளஸ் அயனி வாட்டர் கூட சேர்ந்து தான் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? ஹைட்ரோனியம் அயன் ஃபார்ம் ஆகும். Hydrogen ion cannot exist alone, but they exist in combined state with water. ஓகேங்களா? ஹைட்ரஜன் அயனி அப்படிங்கிறது தனித்து இருக்காது. அது அந்த அமிலத்துடன் இருக்கக்கூடிய வாட்டரில் தான் நமக்கு ஹைட்ரோனியம் அயானாக கொடுக்கும். எப்பயுமே H ப்ளஸ் அயனியாக இருக்காது. இதில் பாருங்கள் H ப்ளஸ் அயனி சொல்லியிருக்கிறோமா, இந்த H ப்ளஸ் அயனியாக அது அப்படி இருக்காது. அது என்னவா கொடுக்கும்? அந்த நீர் கூட சேர்ந்து ஹைட்ரோனியம் அயனியை ப்ரொப்போஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹைட்ரஜன் அயனிகள் தனித்து காணப்படுவது இல்லை அப்படிங்கிறது தான். அது நீருடன் சேர்ந்து ஹைட்ரஜன், தட் மீன்ஸ் ஹைட்ரோனியம் அயான் H3O ப்ளஸ் அயனிகளாக உள்ளன. ஆகவே ஹைட்ரஜன் அயனிகள் எப்படி இருக்கும்னா H3O ப்ளஸ் ஆக இருக்கும். ஓகேங்களா? All acids essentially contain one or more hydrogens, but all the hydrogen contained substance are not acids. எல்லா அமிலங்கள்லையுமே H ப்ளஸ் அயனி ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ஹைட்ரஜன் இருக்கும். ஆனால் ஹைட்ரஜன் இருக்கிறதுலாம் நம்ம ஆசிட்னு சொல்கிறதில்ல. ஃபார் அன் எக்ஸாம்பிள் மீத்தேன் மாலிகூல், மீத்தேன் CH4.
ஓகேங்களா. இதில் ஹைட்ரஜன் இருக்குது, இது ஆசிட்னு நம்ம சொல்கிறது இல்லை. அதே மாதிரி அமோனியா NH3 இதுலேயும் ஹைட்ரஜன் இருக்குது, இதை நம்ம ஆசிட்னு சொல்கிறது இல்லை. ஓகேங்களா. ஸோ பட் தே டு நாட் ப்ரொடியூஸ் H+ அயான் இன் அக்வஸ் சொல்யூஷன். இதெல்லாம் அக்வஸ் சொல்யூஷனில் என்ன ஆகும்னா H+ அயனையும் ப்ரொடியூஸ் பண்ணாது அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் ஆசிட்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ அப்படின்னா சம் ஆஃப் த ஆசிட்ஸ் வந்து அயான்ஸ் ஃபார்ம் பண்ணும் வாட்டரில். அது என்னென்ன ஆசிட்ஸ் அப்படின்னு பாருங்கள். டாப்பில் வந்து நமக்கு டேபுலர் காலம் கொடுத்துருக்காங்க. அந்த டேபுலர் காலத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் அசிட்டிக் ஆசிட். அது வாட்டரில் என்னென்ன அயான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும்னா H+ அயான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும், CH3COO- ப்ரொடியூஸ் ஆகும் அசிட்டிக் ஆசிட். இதில் எத்தனை ஹைட்ரஜன் நம்மளால் ரீப்ளேஸ் பண்ண முடியுமா? அசிட்டிக் ஆசிட்டில் மொத்தம் 4 ஹைட்ரஜன் இருக்குது. இந்த 4 ஹைட்ரஜனில் வந்து கார்பாக்சிலிக் குரூப்பில் இருக்கக்கூடிய H+ அயான்ஸ் மட்டும் தான் ரிமூவ் பண்ண முடியும். ஓகேங்களா. இட் இஸ் ஒன்லி ரிமூவ்ட் இன் ஃபங்க்ஷனல் குரூப் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப்பில் மட்டும்தான் H+ அயான் ரிமூவ் பண்ண முடியும். அந்த CH3 இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ இதனால் இது மோனோபேசிக் ஆசிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபார்மிக் ஆசிட் இது எப்படின்னா ஃபார்மிக் ஆசிட் அப்படின்னா HCOOH இந்த ஃபார்மிக் ஆசிட். இது எப்படின்னா H+, சரி இது எப்படி நம்ம அயனைஸ் ஆகும்னா HCOO ப்ளஸ் H+, இப்படி தான் அயனைசபிள் ஆகும். ஃபங்க்ஷனல் குரூப்பில் இருக்கிறோட H+ தான் ரிமூவ் ஆகும். ஓகேங்களா. ஸோ தென் ஒன்லி நெக்ஸ்ட் ஒன் நைட்ரிக் ஆசிட் ஃபார்முலா HNO3 H+NO3- அயனிகளாக இது அக்வஸ் சொல்யூஷனில் இருக்கும். சல்ஃபூரிக் ஆசிட் அதே மாதிரி தான். சல்ஃபூரிக் ஆசிட் 2H+ SO4 ஆக இருக்கும். இது மட்டும் நம்பர் ஆஃப் ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் ஐட்டம் 2. அதனால் இதெல்லாம் டைபேசிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பாஸ்பாரிக் ஆசிட்ல 3 இருக்குது, H3BO4, 3 ஹைட்ரஜன் 3H+ P பாஸ்பேட் அயான் PO4 3-. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆன் acids. Classification of acids. Acids are classified in different ways. The first one based on their sources, second based on their basicity, third one based on ionization, fourth one based on concentration. First, based on their sources. Organic acids ஆசிட் ப்ரெசண்ட் இன் அந்த சோர்ஸஸ் அடிப்படையில் நம்ம 2 வகையாக பிரிக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு ஒன் ஆர்கானிக் ஆசிட், இன்ஆர்கானிக் ஆசிட் அப்படின்னு 2ஆக நம்ம பிரிக்கலாம். அதாவது அமிலங்கள் உற்பத்தி ஆகுதலிருந்து அதை 2 வகையாக பிரிக்கலாம். ஆசிட் ப்ரெசண்ட் இன் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ், தட் மீன்ஸ் லிவிங் திங்ஸ் ஆர் ஆர்கானிக் ஆசிட். அதாவது தாவரங்கள் விலங்குகள் அந்த தாவரங்கள் விலங்குகளிலிருந்து பெறப்படக்கூடிய அமிலங்களுக்கு தான் நம்ம ஆர்கானிக் ஆசிட், அங்கக அமிலம் அப்படின்னு சொல்லுவோம், கரிம அமிலம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. எக்ஸாம்பிள் ஃபார்மிக் ஆசிட். எக்ஸாம்பிள் என்ன சொல்லுங்க? ஃபார்மிக் ஆசிட். எக்ஸாம்பிள் ஃபார்மிக் ஆசிட் HCOOH ஃபார்மிக் ஆசிட் அண்டு அசிட்டிக் ஆசிட் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அசிட்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது இன்ஆர்கானிக் ஆசிட். ஆசிட் ப்ரிப்பேர்டு ஃப்ரம் ராக்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆர் கால்ட் இன்ஆர்கானிக் ஆசிட். இன்ஆர்கானிக் ஆசிட்ஸ் அல்லது மினரல் ஆசிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மினரல் கனிமம் அமிலங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இன்ஆர்கானிக் ஆசிட்ஸ் ஆர் மினரல் ஆசிட் அப்படின்னா கனிமங்கள், கனிமத்திலேருந்து, அதாவது ராக் இருக்குது, பாறை இருக்குல்ல, பாறையிலிருந்தும் கனிமத்திலிருந்து இந்த அமிலங்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது. எக்ஸாம்பிள் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட், சல்ஃபூரிக் ஆசிட். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஃபார்முலா HCl, சல்ஃபூரிக் ஆசிட் H2SO4, நைட்ரிக் ஆசிட் HNO3. ஃபார்முலாலாம் நம்ம அடிக்கடி ஞாபகம் வச்சுக்கணும். ஆர்கானிக் ஆசிட் விட இன்ஆர்கானிக் ஆசிட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், வீரியம் அதிகமாக இருக்கும், ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும்.
கம்பேர் பண்ணும்போது இன்ஆர்கானிக் ஆசிட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்லி விக்ரஸாக இருக்கும். அது அப்படி இருக்காது ஆர்கானிக் ஆசிட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு பேஸ்ட் ஆன் தியர் பெசிசிட்டி. சார் இந்த பெசிசிட்டின்னா காரத்துவம் அப்படின்னு சொல்லுவோம். இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஆசிட்டுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். பெசிசிட்டிங்கிற வேர்டு எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஆசிட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? பேஸுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணுவோம்னா அசிடிட்டி அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுவோம். பட் ஹியர் ஃபார் ஆசிட் we use the term basicity that refer to the number of replaceable hydrogen atom present in one molecule of an acid. ஒரு மூலக்கூறு அமிலத்திலிருந்து எத்தனை ஹைட்ரஜனை நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம் அதை வச்சுட்டு. சப்போஸ் ஒரே ஒரு ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் பேசிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். 2 ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணோமா டைபேசிக். 3 இருந்துச்சு அப்படின்னு சொன்னோமா நம்ம ட்ரைபேசிக் ஆசிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட்டு இங்கே ஹியர் வாட் இஸ் மோனோபேசிக் ஆசிட்? ஓகேங்களா? Acid that contains only one replaceable hydrogen atom per molecule. ஒரு மூலக்கூறில் ஒரு ஹைட்ரஜனை மட்டும் இடப்பெயர்ச்சி செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம்? மோனோபேசிக் ஆசிட். பேசிக்னா காரத்துவம், மோனோன்னா ஒன்று, ஒரு காரத்துவ அமிலம். ஆசிட்னா அமிலம், மோனோனா மோனோபேசிக் ஆசிட், ஒரு காரத்துவ அமிலம். மோனோ மீன்ஸ் ஒன். ஓகேங்களா? பேசிக் அப்படின்னா காரத்துவ. ஸோ ஆசிட்னா அமிலம், ஒரு காரத்துவ அமிலம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரே ஒரு ஹைட்ரஜனை மட்டும் இடப்பெயர்ச்சி செஞ்சால் அந்த அமிலம் ஒரு காரத்துவ அமிலம் அப்படின்னு சொல்கிறோம். It gives one hydrogen ion per molecule of that acid in solution. ஒரே ஒரு ஹைட்ரஜன். இப்போ HCl அதில் எத்தனை ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் பண்ணலாம்? ஒரே ஒரு ஹைட்ரஜன், H ப்ளஸ் Cl மைனஸ், ஒன்று தான். நைட்ரிக் ஆசிட்லாம் பார்த்திங்கன்னா HNO3, அதுலேயும் H ப்ளஸ். டேபிள் காலத்தில் பாருங்கள் டாப்பில் NO3 மைனஸ். ஓகேங்களா? NO3 மைனஸ் இங்கே பாருங்கள் கொடுத்துருக்காங்க. டேபிள் காலத்தில் நம்ம பார்த்தோம்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் எத்தனை ஹைட்ரஜன். இதெல்லாம் ஒரு காரத்துவ அமிலம். ஓகேங்களா? இப்போ அசிட்டிக் ஆசிட் எடுத்துக்கோ, CH3COOH. இதில் எத்தனை ஹைட்ரஜன் நம்மளால் ரீப்ளேஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கோம்? CH3COO மைனஸ் ப்ளஸ் H ப்ளஸ் அயான். இதில் எத்தனை ஹைட்ரஜன் ஆட் இருக்குது? 4 ஹைட்ரஜன் ஆட் இருக்குது. ஆனால் பட் எத்தனை ஹைட்ரஜன் தான் ரீப்ளேஸ் பண்ணுது? ஒரு ஹைட்ரஜன் தான் ரீப்ளேஸ் பண்ணுது. பாருங்கள் H ப்ளஸ். இந்த ஃபங்க்ஷனல் குரூப்பில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை மட்டும்தான் அது இடப்பெயர்ச்சி அடைய செய்யுது. அப்படின்னா இது ஈஸியாக மோனோபேசிக் ஆசிட் அப்படின்னு தான் சொல்கிறோம். அசிட்டிக் ஆசிட் ஈஸியாக மோனோபேசிக் ஆசிட். ஓகேங்களா? டைபேசிக் ஆசிட் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். டைபேசிக் ஆசிட் அண்ட் ஆசிட் விச் கிவ்ஸ், கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அண்ட் ஆசிட் விச் கிவ்ஸ் 2 ஹைட்ரஜன் அயான்ஸ் பர் மாலிகுல் ஆஃப் த ஆசிட் இன் சொல்யூஷன். ஒரு கரைசலில் 2 ஹைட்ரஜனை மட்டும் அது என்ன பண்ணுது? இடப்பெயர்ச்சி அடைய செய்யுது. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா சல்ஃபூரிக் ஆசிட் H2SO4, H2CO3 அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கீங்களா? இதுக்கு பேர் கார்பானிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? H2CO3 இதுவும் டைபேசிக் ஆசிட் தான். ஓகேங்களா? சல்ஃபூரிக் ஆசிட் ஒரு டைபேசிக் ஆசிட். அதேமாதிரி கார்பானிக் ஆசிட் இஸ் எ டைபேசிக் ஆசிட். நாம் ஞாபகம் வச்சுக்கணும். அது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் பாருங்கள். அக்வா சொல்யூஷனில் எத்தனை ஹைட்ரஜன் வந்து கொடுக்குதுன்னு பாருங்கள். 1 ஹைட்ரஜன் கொடுத்தா மோனோபேசிக்கு, 2 ஹைட்ரஜன் கொடுத்தா டைபேசிக்கு. சப்போஸ் ட்ரைபேசிக்கில் வந்து என்னென்னா 3 ஹைட்ரஜன் அயான்ஸ் பர் மாலிகூல் அண்ட் ஆசிட் விச் கிவ்ஸ் 3 ஹைட்ரஜன் அயான்ஸ் பர் மாலிகூல் ஆஃப் த ஆசிட் இன் எ சொல்யூஷன். எக்ஸாம்பிள் பாஸ்பாரிக் ஆசிட். இது பாருங்கள் நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஓகேங்களா? பாஸ்பாரிக் ஆசிட்ஸ் H3BO4 அப்படின்னு சொல்கிறோம். பாஸ்பாரிக் ஆசிட்ஸ். ஸோ பேஸ்ட் ஆன் அயனைசேஷன் அடிப்படையிலும் நம்ம அமிலங்களை வகைப்படுத்தலாம். ஓகேங்களா? ஸ்ட்ராங் ஆசிட், வீக் ஆசிட் அப்படின்னு சொன்னோம். ஸோ அயனைசேஷன்னா என்ன சார்? அதாவது அயனைசேஷன் இஸ் த கண்டிஷன் ஆஃப் பீயிங் dissociated into ions by heat or radiation or chemical reactions or electrical charge.
ஓகேங்களா. வெப்பப்படுத்தலாம், அல்லது கதிர்வீச்சு செலுத்தலாம், அல்லது கெமிக்கல் ரியாக்ஷன் பண்ணலாம், அல்லது சார்ஜ் எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் மின்னிறக்கம் செய்யலாம். இதெல்லாம் செய்யும்போது அந்த பொருள் வந்து அயனியாக மாறுது. புரியுதா? அதான் சொல்கிறாங்க. இதெல்லாம் செய்யும் அயனிகளை மின்னிறக்கத்தினால் அந்த அயனிகளை நம்ம பிரிக்கலாம். அயனிகளாக பிரிக்கக்கூடிய பேர் தான் அயனைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ acids get ionized in water completely or partially. ஒரு அமிலம் வந்து அந்த அயனைஸ் ஆகும், அது வந்து முழுவதுமாக கூட இருக்கும் அல்லது பகுதியளவு இருக்கும். Based on the extent of ionization, acids are classified as below: strong acids, weak acid. Strong acid means that these are acids that ionize completely in water. அந்த ஆசிட் வந்து கம்ப்ளீட்டாக, அதாவது ஒரு பொருள் ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக அயனைஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அது ஸ்ட்ராங் ஆசிட். பார்ஷியலி அயனைஸ் ஆச்சு வீக் ஆசிட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா தீஸ் ஆர் ஆசிட்ஸ் தட் அயனைஸ் பார்ஷியலி இன் வாட்டர். அந்த நீரில் வந்து பகுதியளவு மட்டும் அயனைஸ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம், வீக் ஆசிட். எக்ஸாம்பிள் அசிட்டிக் ஆசிட். ஸ்ட்ராங் ஆசிட் எல்லாமே HCl, H2SO4, HNO3 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பேஸ்ட் ஆன் கான்சன்ட்ரேஷன். ஸோ அந்த கான்சன்ட்ரேஷனை செறிவின் அடிப்படையில் கூட நம்ம அதை 2 வகைப்படுத்தலாம். அதில் கான்சன்ட்ரேட்டட் ஆசிட், டைலூட் ஆசிட். இட் கேஸ் ரிலேட்டிவ்லி லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஆசிட் dissolved in a solvent. அந்த சால்வெண்ட் எப்பயுமே நம்ம வாட்டர் தான் எடுத்துக்குவோம். அந்த வாட்டரில் ஆசிட் அதிகமாக இருந்துச்சு, வாட்டர் எடுத்துக்க விட அதிகமாக இருந்துச்சு அந்த சொல்யூட் வந்து, தட் மீன்ஸ் ஆசிட் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது கான்சன்ட்ரேட்டட்னு சொல்லுவோம். வாட்டரை விட புரியுதா ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் தட் மீன்ஸ் இட் கேஸ் ரிலேட்டிவ்லி ஸ்மாலர் அமௌண்ட் ஆஃப் ஆசிட் dissolved in a solvent. அந்த சால்வெண்ட் அந்த வாட்டரில் வந்து ஸ்மாலர் அமௌண்ட்டாக இருந்தால் அது அந்த ஆசிட் ஸ்மாலாக இருந்துச்சு அப்படின்னா, வாட்டரை கம்பேர் பண்ணும்போது அந்த ஆசிட்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது டைலூட் ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? ஸோ இப்படி நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆசிட்ஸ். Properties of acids. Acids have so taste. Their aqueous solution conduct electricity since they contain ions. இது வந்து நீர்த்த நிலையில் வந்து மின்சாரத்தை கடத்தும், ஏன்னா அது அயனிகளை பெற்றிருக்கும். ஆசிட்ஸ் டேர்ன்ஸ் ப்ளூ லிட்மஸ் ரெட்டு. ஆசிட் வந்து ப்ளூ லிட்மஸ் வந்து ஆசிட்டாக இருந்துச்சுன்னா ப்ளூ லிட்மஸ் ரெட் லிட்மஸாக மாறும். அந்த பேப்பர்ஸ் கலர் மட்டும் சேஞ்சஸ் ஆகும். இது வந்து டெஸ்ட் ஃபார் ஆசிட்க்கு யூஸ் பண்ணலாம். ஆசிட்ஸ் ரியாக்ட் வித் ஆக்டிவ் மெட்டல்ஸ் டு கிவ் ஹைட்ரஜன் கேஸ். அது வந்து என்ன, ஆசிட் வந்து செயல்திறன் மிக்க உலோகங்களுடன் வினைபுரிந்து ஹைட்ரஜன் அயனை கொடுக்கும். ஆனால் எல்லா மெட்டல்ஸும் கொடுக்காது. Few metals do not react with the acid liberate hydrogen ion, and that means hydrogen gas. Example, சில்வரும் காப்பரும் இந்த 2 மெட்டலும் ஆசிட் கூட ரியாக்ட் ஆகாது, ஹைட்ரஜன் அயனும் ப்ரொடியூஸ் பண்ணாது. ஸோ ஆசிட்ஸ் react with metal carbonate and metal hydrogen carbonate, that means metal bicarbonate அப்படின்னு சொல்லுவாங்க, to give carbon dioxide. பாருங்கள், Na2CO3னா மெட்டல் கார்போனேட், NaHCO3னா மெட்டல் பைகார்போனேட் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது சோடியம் ஹைட்ரஜன் கார்போனேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. ஜென்ரலாக சொல்லணும்னா பைகார்போனேட் அப்படின்னா NaHCO3, கார்போனேட் அப்படின்னா Na2CO3. ஓகேங்களா. ஸோ இதுதாங்க சார் நம்ம வந்து Na2CO3 வாஷிங் சோடா அப்படின்னு சொல்லுவோம், NaHCO3 பேக்கிங் சோடா அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டுமே ஆசிட் கூட ரியாக்ட் ஆகி நமக்கு என்ன கேஸ் லிபரேட் ஆகும்னா ஹைட்ரஜன் கேஸை கொடுக்கும், CO2 கேஸ். இது ஒரு டைம் எக்ஸாமினேஷனில் கேட்ட கொஸ்டின்ஸ். புரியுங்களா.
ஜென்ரல் இது காம்படிட்டிவ் எக்ஸாமில் அடிக்கடி கேட்பாங்க. Acids react with metallic oxides to give salt and water. ஓகேங்களா, கால்சியம் ஆக்சைடு H2O இது கூட ரியாக்ட் ஆகி நமக்கு சால்ட்டு கால்சியம் சல்ஃபேட் ப்ளஸ் வாட்டர் கொடுக்கும். ஆசிட் ரியாக்ட் வித் பேசஸ் டு கிவ் சால்ட் அண்ட் வாட்டர். ஒரு HCl ப்ளஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு ஒரு ஆசிட்டும் ஒரு பேஸும் நமக்கு ரியாக்ட் ஆகி சால்ட் அண்டு வாட்டர் கொடுக்கும். பாருங்கள், இங்கே ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ப்ளஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு கிவ்ஸ் சோடியம் குளோரைட் ப்ளஸ் H2O அப்படின்னு சொல்கிறோம். சோடியம் குளோரைட் ப்ளஸ் H2O. ஸோ இந்த ஜென்ரலாக திஸ் ரியாக்ஷன் இஸ் நோன் ஆஸ் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன், நடுநிலையாக்கல் வினை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷனுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா ஒரு ஆசிட், ஒரு ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ் கிவ்ஸ் சால்ட் ப்ளஸ் வாட்டர் கொடுக்கும். இது ஒரு ஜென்ரல் பிரின்சிபிள். ஒரு ஆசிட் ஒரு பேஸுடன் வினைபுரியும் போது உப்பையும் நீரையும் தரும். இது ஜென்ரல் கான்செப்ட். இதுக்கு பேர் தான் நம்ம நடுநிலையாக்கல் வினை. எந்த ஒரு ஆசிட் பேஸும் நமக்கு ஆசிட்டோ ஒரு ஸ்ட்ராங் ஆசிட்டோ ஒரு ஸ்ட்ராங் பேஸோ அல்லது ஒரு ஸ்ட்ராங் ஆசிட் ஒரு வீக் பேஸோ அல்லது ஒரு வீக் ஆசிட் ஒரு ஸ்ட்ராங் பேஸ் எப்படி இருந்தாலும் சரி, அது ரெண்டும் வினைபுரியுது சால்ட்டும் உப்பும் தந்தால் அது நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். மேக்ஸிமம் நம்ம நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன்னா எதை சொல்கிறோம் அப்படின்னா ஸ்ட்ராங் ஆசிட் அண்டு ஸ்ட்ராங் பேஸ், இதை தான் நம்ம நியூட்ரலைசேஷன் பண்ணணும். அதுவும் உப்பு ப்ளஸ் நீரை தரும். வீக் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸாக இருந்தாலும் உப்பு ப்ளஸ் நீரை தரும். பட்டு இதுதான் நம்ம நியூட்ரலைசேஷன். ஒரு ஸ்ட்ராங் ஆசிட் ஒரு ஸ்ட்ராங் பேஸ் ரெண்டும் வினைபுரிந்து NaCl ப்ளஸ் H2O கொடுத்தா அது பேர் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன், நடுநிலையாக்கல் வினை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ ஒரு டெஸ்ட் டியூப்பில் டு டேக் அபவுட் 10 ml ஆஃப் டைலூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இன் எ டெஸ்ட் டியூப் அண்ட் ஆட் ஃபியூ பீஸ் ஆஃப் ஜிங்க் ஆட் பண்ணுங்கள். நமக்கு அப்படியே பபுள்ஸ் வரும். பபுள்ஸ் வந்துச்சுனாவே டு லிபரேட் த ஹைட்ரஜன் கேஸ். அது ஹைட்ரஜன் கேஸாக அப்படின்னு நம்ம லிபரேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு மேட்ச் ஸ்டிக்கு தீக்குச்சி அப்படியே கொண்டு போய் அந்த டெஸ்ட் அப்படியே அப்படியே மேலே வச்சு அப்படின்னா அது பாப் அப்படிங்கிற ஒரு சவுண்டோட சவுண்டு வரும். அந்த பாப்பிங் சவுண்ட் வந்தாவே டு லிபரேட் த ஹைட்ரஜன் கேஸ் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஒரு ஆசிட்டு கூட ஒரு மெட்டல் வினைபுரிஞ்சால் நமக்கு அதுக்கு என்ன ஆகும், ஸோ ஹைட்ரஜன் கேஸ் லிபரேட் ஆகும். ஹியர் இங்கே ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், ஓகேங்களா, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கூட ஜிங்க் வினைபடும் போது நமக்கு ஜிங்க் குளோரைடு ப்ளஸ் H2 கேஸ் லிபரேட் ஆகும். காஷன் அப்படின்னு ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். லெபார்ட்டரியில் லேப் அட்டெண்டர் அண்ட் டீச்சர்ஸ் கேர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். கேர் மஸ்ட் be taken while mixing any concentrated inorganic acid with water. The acid must be added slowly and carefully with constant stirring to water, since it generates large amount of heat. If water is added to acid, the mixture splashes out of the container and it may cause burns அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன மீனிங் அப்படின்னா, நம்ம கான்சன்ட்ரேட்டட் ஆசிட்டை நம்ம டைலூட் பண்ணும்போது வாட்டர் எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே கான்சன்ட்ரேட்டட் ஆசிட்டை ட்ராப் பை ட்ராப்பாக ஆட் பண்ணிக்கிட்டு ஸ்டிர் பண்ணணும். அப்போ தான் நமக்கு என்ன ஆகும்னா, நம்ம அதை ஸ்டிர் பண்ணாமல் இருக்கக்கூடாது, ஸ்டிர் பண்ணிக்கிட்டு இருக்கணும். இல்லைன்னா ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிறது அங்கே கண்ட்ரோல் பண்ணணும். ஒரு வேளை நீ தவறுதலாக தட் மீன்ஸ் மாற்றி எடுத்துக்கிட்ட ஆசிட்டில் நீ வாட்டர் ஆட் பண்ண அப்படின்னா அந்த ஆசிட்லேருந்து நமக்கு ஹீட் ஜெனரேட் ஆகும். வாட்டர் கூட ரியாக்ட் ஆகும்போது என்ன ஆகும், ஹீட் ஜெனரேட் ஆகும். அப்போ என்ன ஆகும்னா அந்த கண்டெய்னரில் இருக்கக்கூடிய அந்த ஆசிட் என்ன ஆகும்னா நம்ம மேலே தெரித்து நமக்கு காயத்தெல்லாம் ஏற்படுத்திடும். ஓகேங்களா, அதனால் ஒரு அமிலங்கள் லெபார்ட்டரியில் ஒரு ஆசிட் நம்ம டைலூட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதில் தவறு மாறிவிட்டு அப்படின்னா ஸோ அது கண்டெய்னரே உனக்கு ஸ்ப்ளாஷஸ் அவுட் ஆகிடும்.
எடுத்துக்கூடிய பீக்கரே என்ன ஆகும், நீங்கள் ஒரு கண்ணாடி பீக்காக இருந்தீங்கன்னா வெடிச்சிடும். ஓகேங்களா, அதனால் கேர்ஃபுல்லாக நம்ம டைலூட் பண்ணணும். ஓகேங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல். நெக்ஸ்ட்டு யூசஸ் ஆஃப் ஆசிட்ஸ். Sulphuric acid is called king of chemicals அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Because it is used in the preparation of many other compounds. It is used in the car batteries also. Hydrochloric acid is used as a cleaning agent in toilets. Citric acid is used in the preparation of effervescent salts and as a effervescent salts அங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம். Hydrochloric acid is used, citric acid is used in the preparation of effervescent salts and as a food preservative நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா. Nitric acid is used in the manufacture of fertilizer, dyes, paints and drugs எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுறோம். Oxalic acid இது மேக்ஸிமம் லெபார்ட்டரியில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. Oxalic acid is used to clean iron and manganese deposit from quartz crystal. It is also used as bleach for food and removing black stains. Carbonic acid is used in aerated drinks. Tartaric acid is a constituent of baking powder. இங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, இதெல்லாம் யூசஸை படிச்சுக்கோங்க, நல்லா படிங்க, அண்டர்ஸ்டாண்டபிள் ஆகும். இது லோயர் செக்ஷன்லேயும் நம்ம படிச்சிருக்கோம். ஓகேங்களா. ரோல் ஆஃப் வாட்டர் இன் ஆசிட் சொல்யூஷன், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். சார், ஆசிட் shows their properties only when dissolved in water. In water they ionize to form H+ ions which determine the properties of acids. அதுதான் அமிலத்துக்கான ப்ராப்பர்ட்டி. H+ அயனி கொடுத்தா அமிலத்துக்கான ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறோம். They do not ionize in organic solvents. ஆர்கானிக் சால்வெண்ட்ஸில் அந்த மாதிரி அயனைசபிள் ஆகாது, அது மாலிகுலாக தான் இருக்கும். ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ் மீன்ஸ் கார்பன் டெட்ராக்ளோரைட், எத்தனால், இதெல்லாம் உனக்கு வந்து ஆசிட் வந்து அயனைசபிள் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஏன்னா அதெல்லாம் நான் போலார் சால்வெண்ட்ஸ். ஒரு போலார் சால்வெண்ட்ஸ் போலார் இதில் தான் அயனைசபிள் ஆகும். நான் போலார் சால்வெண்ட்டில் வந்து ஒரு போலார் காம்பவுண்ட் வந்து அயனைசபிள் ஆகாது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு அக்வா ரிஜியா. அக்வாரிஜியா மீன்ஸ் ராஜதிராவகம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ராஜதிராவகம் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ற சொல், இந்த ராஜதிராவகம் அப்படிங்கிற சொல் லத்தீன் லாங்குவேஜிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் கிங் ஆஃப், நம்ம இதனுடைய பொருள் ஸோ கிங்ஸ் வாட்டர் அப்படின்னு சொல்லலாம். The name reflects the ability of aqua regia to dissolve the noble metals such as gold, platinum and palladium. ஓகேங்களா. இது வந்து ஒரு லத்தீன் சொல்லிருந்து தான் நமக்கு வந்து பெறப்பட்டது. இந்த ராஜதிராவகம் லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டது. அப்படின்னா திரவத்தினுடைய அரசு, இது ஒரு மிகுந்த ஆற்றல் கொண்டது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. So, we know that metals like gold and silver are not reactive with either HCl or HNO3. சில்வரோ கோல்டோ சரி ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சல்ஃபூரிக் நைட்ரிக் ஆசிட்டுடன் வினைபுரியாது. ஆனால் பட் இது ரெண்டும் மிக்சராக இருக்கும்போது அதில் வந்து அது வந்து என்னாகும், டிசால்வ் ஆகும். அந்த மிக்சர் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், தி மிக்சர் இஸ் கால்டு அக்வா ரிஜியா. அந்த மிக்சர் எவ்வளோ சார் எடுத்துக்கிட்டோன்னா 3% ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் 1%, தட் மீன்ஸ் 3:1 ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. 3% ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் 1% நைட்ரிக் ஆசிட். ஸோ இட் இஸ் எ எல்லோ ஆரஞ்சு ஃபியூமிங் லிக்யூட். ஓகேங்களா. அது புகையக்கூடிய மஞ்சள் ஆரஞ்சு திரவம். It is a highly corrosive liquid able to attack gold and other substance.
ஸோ அந்த அக்வரேஜினுடைய கெமிக்கல் ஃபார்முலா தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் 3HCl plus HNO3, that means 3:1 ratio, soluble in water, miscible in water, கரையும், melting point minus 42 degrees Celsius, minus 44 Fahrenheit, 231 Kelvin. பாய்லிங் பாயிண்ட் வந்துன்னா 108 டிகிரி செல்சியஸ் ஃபாரன்ஹீட்லையும் கொடுத்துருக்காங்க, 226 ஃபாரன்ஹீட், 381 கெல்வின்லையும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் அக்வா. ஸோ யூசஸ் ஆஃப் அக்வா, இட் இஸ் யூஸ்டு chiefly to dissolve metal such as gold and platinum. It is used for cleaning and refining gold. அதை சுத்தப்படுத்தவும் பயன்படுத்துகிறோம், தூய்மைப்படுத்தவும் பயன்படுத்துகிறோம். தங்கத்தை தூய்மைப்படுத்தவும் நம்ம இந்த ராஜதிரவாகவும் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் நெக்ஸ்ட் டாபிக் பற்றி பார்ப்போம்.